அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேக்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் இப்போ பார்க்குறது ஒரு அற்புதமான மூலிகை கற்றாழை, சோற்றுக்கற்றாழை அப்படின்னு பேர். இதுக்கு பேர் இதை குமரி அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியத்தில் குமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர். இந்த மூலிகை ஏன் குமரி அப்படின்னு சொல்லிட்டு வைத்திய முறையில் பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னால், இதை சாப்பிட்டவங்க முதுமை அடைஞ்சிருந்தாலும் 60 வயசு 70 வயசாக இருந்தாலும் அவங்கள குமரி பருவத்துக்கு கொண்டு வந்துடும் இந்த மூலிகை. அப்படின்றதுனால இந்த மூலிகைக்கு குமரி அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியத்தில் பேர் இருக்குது. இந்த சோற்றுக்கற்றாழை நம்ம உட்கொள்ளும் பொழுது, நம்முடைய உடலுக்குள் இது செல்லும் பொழுது, நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நஞ்சுக்களை அபரீதமாக எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். கல்லீரல், மண்ணீரல், கணையம், இந்த பொருட்கள்லாம் சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு இந்த மூலிகை மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இந்த சோற்றுக்கற்றாழையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், இந்த சோற்றுக்கற்றாழையினுடைய ஓரங்களெல்லாம் எடுத்துகிட்டு கத்தியில் சீவி இதில் உள்ளே இருக்கக்கூடிய சோறை, அதாவது சோறுனா சோறு மாதிரியே இருக்கும், இது ஜெல். இந்த சோற்றுக்கற்றாழையினுடைய ஜெல்லை சின்ன சின்ன துண்டுகளாக பண்ணி நாம் அப்படியே சாப்பிட்லாம். இதை பயன்படுத்துறதுக்கு முன்ன இதை 7 முறை கழுவ வேண்டும். இந்த சோற்றுக்கற்றாழையை 7 முறை கழுவி சுத்திகரிப்பு செய்து தான் இதை உண்ண வேண்டும். இதில் இருக்கக்கூடிய அந்த வாசனையானது 7 முறை கழுவியவுடன் இந்த வாசனையானது போய்விடும். அந்த சோற்றுக்கற்றாழையை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய உடம்பில் நஞ்சு பொருள்கள் முதல்ல வெளியே போகும். அப்புறம் இரத்த சுத்திகரிப்பு, இரத்த விருத்தி, இப்படிப்பட்ட மகா அற்புதமான செயல்பாடு கொண்டது இந்த சோற்றுக்கற்றாழை. இதை இன்னும் ஒரு அற்புதமான மருந்தாக கூட பயன்படுத்தி சாப்பிடும் பொழுது நம்முடைய குடலில் இருக்கக்கூடிய புண்கள், நாள்பட்ட புண்கள், வருஷக்கணக்கில் இருக்கக்கூடிய நம்முடைய குடலில் இருக்கக்கூடிய புண்கள் ஆற்றக்கூடிய தன்மையும் இதுக்கு அபரீதமாக இருக்குது. இது சாயந்தர நேரங்களில் இந்த சோற்றுக்கற்றாழையினுடைய இந்த சோற்றை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஜெல்லை எடுத்து சாயந்தரத்தில் நல்ல கழுவி வடிச்சிட்டு, நல்ல ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வடிச்சிட்டு ஒரு சில்வர் பாத்திரத்துலையோ அல்லது கண்ணாடி குவளையிலையோ போட்டு வச்சிடணும். போட்டுட்டு மேலே பனங்கற்கண்டு இதை தூவணும். இதில் தூவி விடணும். தூவி விட்டு காற்று போகக்கூடிய அளவுக்கு ஒரு துணியை போட்டு கட்டிடணும். அதாவது காட்டன் துணிகள்னு சொல்லுவாங்க. ஓட்டை இருக்கக்கூடிய காட்டன் துணிகளை இதில் கட்டிட்டு இதை இரவு பூரா வச்சிடணும். காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது இதில் நிறைய, அதாவது ஒரு கற்றாழையை நம்ம சுத்திகரிப்பு பண்ணி இதில் ப்ராசஸிங் பண்ணி நைட்டு வச்சோம்னா காலையில் பார்த்தோன்னா 1 டம்ளர் அளவுக்கு இதில் நீர் உற்பத்தி ஆகிருக்கும். இந்த சோற்றுக்கற்றாழையில் இருக்கக்கூடிய நீரானது இந்த பனங்கற்கண்டுடன் வினைபுரிந்து இது மிக அற்புதமான ஒரு செயல்பாடாக ஆகி இதில் ஒரு நீர் இருக்கும். இது அமிர்தமாக இதை நாம் பயன்படுத்த முடியும். ஏனென்றால் நாள்பட்ட புண்கள், பெருங்குடல், சிறுங்குடல், இரைப்பை, இதில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய தன்மை, பசி இல்லாதவர்களுக்கு பசி எடுக்கக்கூடிய தன்மை, தூக்கம் இல்லாதவர்களுக்கு தூக்கம் வரக்கூடிய தன்மை, இன்னும் ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை, இந்த மாதிரி ராஜ உறுப்புகள் அப்படின்னு பேர். இந்த உறுப்புகளையும் புதுப்பிக்கக்கூடிய தன்மை இந்த சோற்றுக்கற்றாழைக்கு இருக்கிறது. இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு மிக அபரீதமான சக்தி கொண்டது இந்த சோற்றுக்கற்றாழை. இந்த சோற்றுக்கற்றாழை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எந்த வியாதியும் இருக்காது. இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் அற்புதமாக போயிடும். இதை நீங்கள் இதை எங்கேயாவது பார்த்தாலோ அல்லது எங்கேயாவது நீங்கள் யார்கிட்டையாவது வாங்கி இதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தினா இளமையிலே இளமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.